ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைப்பூ இட்லி பொடி எப்படி அரைக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுத்துடுங்க. இப்போ நான் ஒரு கப்பு உளுந்தம் பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு நடக்கடலை, 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் மல்லி, ஒரு 10 பூண்டு, அவ்வளோதாங்க. இதில் முருங்கைப்பூ 1 கப்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தழை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு, ஒரு 5 மிளகாய். ஃபஸ்ட்டு மல்லியும் அரிசியும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து பிற்பாடு கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பையும் வறுத்து தனித்தனியாக வறுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நடக்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்துக்குங்க. வறுத்து முடித்த உடனே இந்த பாருங்க முருங்கைப்பூ ஒரு கை அதையும் நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. பொடி பொடியாகுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த முருங்கைப்பூவை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. 10 பூண்டும் ஒரு சொல புளியும் தனியாக ஒரு கடாயில் போட்டு ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்குங்க. இல்லாத ஒரு ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பும், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இந்த பூண்டும் புளியும் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சாதத்தோடு கூட தொட்டுக்கிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.